ஹாய் ஆல் வெல்கம் டு விபிஎஸ் ஓடிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்னா நியூ இயர் அன்றைக்கி ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ் போடல, ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ் தான் இது. அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் கோடுக்காக சேஞ்ச் பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வாங்கினது, சரோஜ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் வெரி சீப் ஆஸ் வெல். ஸோ எப்படி இருக்குன்னு காம்பினேஷன் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் ஃபுல் ட்ரெஸ் வீடியோ. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேபி வந்து யார்கிட்டையுமே போகல, அழுதுகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நானே ஒரு சைடு வச்சுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சீலர் போட்டேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் லைனர் தான் போட்டேன் ஆஸ் யூஷுவல். மினிமலான மேக்கப் தான் வைக்க போகிறேன். ஏன்னா ஸ்கின் வேறு வந்து ஒரு மாதிரி அங்கங்கே அலர்ஜியாக வந்துட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் மேக்கப் போட்டு ஏதோ இன்னும் ரேஷ் மாதிரி வந்துச்சுன்னா பேபிக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம்ன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஜல் போட்டதுக்கப்புறம் ஹேர் டூ தான் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் பேபியை பேசினு போட்டுட்டு, ஏன்னா ஒரு கையில் வச்சுட்டு நம்மளால் ஹேர் ஸ்டைல் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஹேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி பொட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய இயரிங்ஸ் மட்டும் தான் போட்டேன். நெக் செட்டோட போட்டால் இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்காது, ஆல்ரெடி ஃபுல் கவராக இருந்ததுனால சிம்பிளாக இயரிங்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச் பிங்க் கலர், அதான் போட்டேன். சரி கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.